பல்வேறு நாடுகளில் புது புது தொழில்நுட்பங்கள் பரிசோதிக்கப்படுகிறது எனில் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் புது புது வைரஸ்களும் நோய்களும் பரிசோதனை செய்யப்படுகிறது. ஏழை நாடுகளுக்கு மத்தியில் உலகின் ஏழை கண்டமாக இருந்து வருகிறது ஆப்பிரிக்கா. இங்கு HIV தாக்கம் மிக அதிகம். பெரும்பாலான மக்கள் வாழ்விடங்கள் தண்ணீர் பற்றாக்குறையுடன் தான் வாழ்ந்து வருகின்றனர். தண்ணீர் பற்றாக்குறை காரணத்தால் மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு ஒவ்வொரு வருடமும் உயிரிழந்து வருகின்றனர். மற்ற உலக நாடுகளோடு ஒப்பிடுகையில் ஆப்பிரிக்காவின் வாழ்வியல் முறை மிகவும் கொடுமையானது. ஆப்பிரிக்காவில் 5 முதல் 14 வயதுக்குட்பட்ட 41% குழந்தைகள் குழந்தை தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். 1525 1866 இடைப்பட்ட வருடங்களில் ஏறத்தாழ 12.5 மில்லியன் ஆப்பிரிக்க மக்கள் அடிமைகளாக அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்கா யானைகள் உருவத்தில் மட்டுமன்றி மதிப்பிலும் உலக அளவில் பெரியவை. ஆப்பிரிக்காவில் ஒரு நாளுக்கு 96 யானைகள் வரை கொல்லப்படுகின்றன. தென்னாப்பிரிக்காவில் கார்களில் இருபுறத்திலும் தீ கக்கும் கருவியை சட்டபூர்வமாக இணைத்துக் கொள்ளலாம். இங்கு கார் திருடர்கள் மற்றும் கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பதால் இந்த முறை அங்கு அமலில் உள்ளது. சுரங்கத்தில் இருந்து எடுக்கப்படும் தங்கத்தின் பாதி அளவு தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் விட்வாட்டர்ஸ்ராண்ட் என்னும் பகுதியிலிருந்துதான் எடுக்கப்படுகிறதாம். பரவலாக ஆப்பிரிக்க காடுகளில் ஒரு புலி கூட இல்லை என நம்பப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டை விட அதிகமான அளவு பிரெஞ்சு மொழி ஆப்பிரிக்காவில் தான் பேசப்படுகிறது. கடந்த 2010 ஆண்டு வரை ஆப்பிரிக்காவின் கானா எனும் நாட்டில் 2ஆம் முறையாக விற்கப்படும் உள்ளாடைகள் சந்தையில் வியாபாரம் செய்யப்பட்டு வந்தன. 2010 ஆண்டு தான் இதற்கு தடை கொண்டு வரப்பட்டது. ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஸ்வாசிலாந்து என்னும் நாட்டில் 4 ஒரு குழந்தைக்கு HIV நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்சன் மண்டேலாவின் கைரேகை அச்சு ஆப்பிரிக்க கண்டத்தை பிரதிபலிக்கிறது.